உரிமைகளையும் இழந்து வரும் இந்த சூழலில் ஜனநாயகத்தினுடைய ஒரு கடைசி இது தேர்தல் தான். அந்த தேர்தலே நேர்மையாக நடக்கவில்லை என்பது எல்லோருக்கும் அப்பட்டமாக தெரிகிறது. நிர்மலா சீதாராமனுடைய கணவர் எப்படிதான் ஒரு கணவராக இருக்கிறதோ தெரியல, தொடக்கணவர் பிரபாகர், இதை ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்வார், இந்த தேர்தலில் ஏங்க பங்கெடுக்கிறீங்க, இவ்வளவு ஊழல் நடக்குது, அப்பட்டமான பொய் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் பங்கெடுக்கிறீர்கள் அவரு நமக்கு சொல்றாரு. நம்ம தேர்தல் புறக்கணி பாதையில வந்த நமக்கு அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இது ஏன் பண்றீங்கன்னு இப்ப கேட்கிறாரு. எனக்கு தோன்றுகிறது தோழர்களே. அப்ப அவரு சொல்லும் பொழுது இந்த ஜனநாயகத்தினுடைய கடைசி ஒரு சின்ன அறிகுறியாக இது ஜனநாயகம் தான் சொல்றதுக்கு எஞ்சி இருக்கிற ஒரு விஷயம் தேர்தல். அந்த தேர்தலையே நம்ப முடியவில்லை என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியோடு தொடர்ந்து அம்பேத்கரியவாதிகள், பெரியாரிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள் எல்லோரும் ஒரு நீண்ட ஒரு உரையாடலில் இறங்க வேண்டும் தொடர்களே. நமக்குள்ள இருக்கும் சின்ன சின்ன கான்டெக்ஸ்ட் தான் மாறுபடுறாங்க எல்லாரும். வேற ஒன்றும் நோக்கம் எல்லோருக்கும் ஒன்று, இலக்கு ஒன்று, வழி பாதைகள் வேணா கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடலாம். உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லுவாங்களே, பெரியார் சமத்துவபுரம் வேண்டும் அப்படின்னாரு. அம்பேத்கர் தலித் மக்களுக்கு தனி செட்டில்மெண்ட்டை கொடுத்துரு, கொள்ளை இல்லாம அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு முக்கியம். இருவருக்கும் தலித் மக்களுடைய நலன்தான் நோக்கம்.